டிஎன்பிஎஸ்சி நண்பர்களுக்கு வணக்கம். என்னுடைய நேம் வீரன். ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் அசிஸ்டண்டாக இருக்கேன். ஸோ இன்றைக்கி டைம் அண்ட் ஒர்க்கில் 4th கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி 3 கிளாஸஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் நினைக்கலாம், ஸோ இவர் நடத்துகிற கிளாஸை வந்து ஃபாலோ பண்ணலாமா வேண்டாமா, ஸோ ஷார்ட்கட் வந்து சொல்ல மாட்டேங்கிறாரு, சில சம்மு பக்கமாக பெருசாக போகிற மாதிரிலாம் தெரியுது, ஸோ அப்படின்னு சில பேர் தோணியிருக்கலாம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு சிம்பிளாக தான் சொல்கிறேன், ஈஸியாக புரிகிற மாதிரி தான் சொல்கிறேன். அதுவும் இல்லாத மற்ற யூடியூப் சேனல்ஸை விட நம்ம ஸோ அதிகமான கொஷினே நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரோம். ஏன் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீப காலமாக வந்து டிஎன்பிசியுடைய அந்த ஆப்டிடியூட் கொஷினுடைய ஸ்டாண்டர்டு வந்து கொஞ்சம் நல்லா ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ டைம் கன்சியூம் பண்ணுற மாதிரி தான் கொஷினும் வர செய்யுது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாத்துக்கும் ரெடி ஆகணும், ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் 20+ கொஷின் வந்து கொஞ்சம் போட முடியும். ஸோ அதனால் வந்து நீங்கள் எதை பற்றியும் ஒரி பண்ண வேண்டாம். நீங்கள் உங்கள் கோலை நோக்கி போய்கிட்டே இருங்க, ஓகேங்களா? ஸோ உங்கள் கோலை நோக்கி போய்கிட்டே இருங்க. ஸோ உங்களுக்கானது உங்களை வந்து கண்டிப்பாக வந்து அறியும். ஸோ நீங்கள் எந்தளவுக்கு வந்து உங்கள் கோலை நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நீங்கள் சக்ஸஸை வந்து கிட்ட நெருங்கிட்டே இருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ டைம் வந்து பாஸ் பண்ண வேண்டாம். முடிஞ்ச வரையும் டெய்லி ஆப்டிடியூடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 ஹவர்ஸ் வந்து நீங்கள் டெய்லியும் டச்சில் இருந்துகிட்டே இருக்கணும். திரும்ப போடுங்க. ஸோ நான் சொல்கிறது என்னென்னா, டைம் அண்ட் ஒர்க் வந்து ஈஸியான டாபிக் தான். பட் டிஎன்பிசி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் கன்சியூம் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ட்விஸ்டடான சம்மும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நம்மளுடைய நண்பர்கள் வந்து ஸோ தடுமாறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் பார்த்திங்கன்னா ஸோ நிறையா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற சம்மே நான் கொண்டு வரேன். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற சம் வந்து பார்த்திங்கன்னா நானாக கொண்டு வர கிடையாது. ஸோ டிஎன்பிசியில் அந்த மாதிரி ஃபார்மேட் வந்து சமீப காலமாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி சம்மெல்லாம் கொண்டு வந்திருப்பேன். ஸோ முடிஞ்ச வரை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகே, ஸோ இன்றைக்கி கிளாஸ் வந்து நம்ம போவோம். ஸோ லாஸ்ட் வரையும் பார்த்திங்கன்னா ஒரு 38, 37 சம்முக்கிட்ட வந்து நம்ம பார்த்துருக்கோம். 38 வந்து நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? ஓகே, 37 சம்ம வரையும் பார்த்துருக்கோம். இன்றைக்கி பாருங்கள் 38 வந்து பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி வரையும் நீங்கள் பார்த்துருந்தாங்கன்னா இன்றைக்கி கிளாஸும் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ எதையும் பார்த்து பயப்படாதீங்க. ஸோ நம்ம நடத்துறதா நீங்கள் 100% நம்பி ஃபாலோ பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நான் வந்து கொஷின் வந்து பைலிங்குவலாக கொண்டு வர போகிறேன். ஸோ சில இங்கிலீஷ் மீடியம் கேண்டிடேட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பைலிங்குவலாக கொஷின் கொண்டு வர போகிறேன். பாருங்கள், கொஷின் நம்பர் 38. ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 12 நாட்களில் முடிக்க முடியும். ஏ மட்டும் அதை 20 நாட்களில் முடிக்க முடியும். பி தினமும் அரை நாள் மட்டுமே வேலை செய்தால் ஏ மற்றும் பி சேர்ந்து எத்தனை நாட்களில் வேலையை முடிப்பாங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ புரியுதுங்களா? இது வந்து என்ன மெத்தடுன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். என்ன மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேலை செய்கிற மாதிரி இல்லை, அந்த மாதிரி மெத்தடில் இது பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடு. பட் இவங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாளும் செய்யலை. ஸோ அதுக்கு பதிலாக என்ன செய்கிறாருன்னா, ஒரு நாளில் அரை நாள் வேலை தான் செய்கிறார், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அந்த வேலை எவ்வளோ நாளில் முடியும் 2 பேரும் சேர்ந்து அப்படின்றது தான் கொஷின். சரி பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் வந்து டேட்டா எழுதிடுறேன். ஸோ டேட்டா வந்து பார்த்திங்கன்னா A + B வந்து பார்த்திங்கன்னா 12 டேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பி மட்டும் பார்த்திங்கன்னா 20 டேஸ், சாரி ஏ மட்டும் பார்த்திங்கன்னா 20 டேஸில் வந்து முடிப்பார்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பி வந்து பார்த்திங்கன்னா அரை வேலையை தான் செய்கிறார் ஒரு நாளைக்கு, ஓகேங்களா? ஸோ இதுதான் அவங்க டேட்டா கொடுத்துருக்காங்க. வேறு என்ன கொடுத்துருக்காங்க, 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்க, A + B, ஓகேங்களா? ஸோ எவ்வளோ நாளில் வந்து முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் சார் கொஸ்டின் ஆல்ரெடி ஏபியும் சேர்ந்து 12 நாளில் முடிக்கிறாங்களே, திரும்ப ஏன் ஏபியும் சேர்ந்து எத்தனை நாள் முடிக்கிறாங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி வந்து அவர் அரை வேலை தான் செய்கிறார். ஸோ அரை வேலை செஞ்சு அந்த வேலை எத்தனை நாள் முடியும் அப்படின்றது தான் அதுக்காக அந்த 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாள் செய்கிறாங்கன்றத கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து சம்முக்கு போகலாம். சம்மு பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அஸ் யூஸ்வல் எல்சிஎம் வந்து கண்டுபிடிங்க. எல்சிஎம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ 12க்கும் 20க்கு எடுத்தோன்னா ஸோ 60 வரும். நீங்கள் போட்டு பாருங்கள்.
ஓகேங்களா. ஸோ எல்சிஎம் வந்து 60. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா மொத்த வேலை. ஸோ அவங்க செய்ய வேண்டிய மொத்த வேலை. ஸோ நான் முதல் கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஸோ மொத்த வேலைன்னா ஏதோ ஒன்று அசைன் பண்ணுங்க, கார்பீட் பண்ணுறது, இல்லை பெயிண்ட் அடிக்கிறது, இல்லை வந்து ஏதோ ஒரு வேலை செய்கிறது. 20-60 ஒர்க் வந்து அவங்க செய்யணுன்றது அப்படின்றது நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா. ஸோ மொத்த வேலை தான் எல்சிஎம்ன்றது எப்போவுமே நம்ம எடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், எல்சிஎம் எடுத்துட்டோம். அப்போ ஏயும் பியும் சேர்ந்து எவ்வளோ நாள் செய்கிறாங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்கிறாங்க அப்படின்னு வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருந்தேன். அப்போ ஏயும் பியும் சேர்ந்து ஒரு நாளுக்கு எவ்வளோ செய்வாங்கன்னா அதை எல்சிஎம்மால் வந்து அவங்க கொடுக்கப்பட்ட நம்பரை டிவைட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஒரு நாள் திறன் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் சொல்லுங்க. ஓகேங்களா. ஸோ ஒரு நாள் திறன் பாருங்கள். ஸோ 5. அப்போ 2 பேர் சேர்ந்து எவ்வளோ செய்கிறாங்க, 5 ஒர்க் பர் டே தான் செய்கிறாங்க. அடுத்து பாருங்கள், ஏ மட்டும் தனியாக எவ்வளோ செய்கிறாரு ஒரு நாளைக்குன்னு பார்ப்போம். ஏ மட்டும் சாரி, ஏ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20 கொடுத்துருக்காங்களா. ஸோ 20 அப்போ அடிச்சுன்னா 3. அப்போ 3 ஒர்க் பர் டே செய்கிறார். அப்போ நம்ம பி வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்கிறாரோ நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் பாருங்கள், ஸோ இங்கே பி வந்து கொஸ்டின் கொடுக்கல, ஏபி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ பி மட்டும் வேணும்னா நம்மளுக்கு தெரியும் ஏயும் பியும் சேர்ந்து ஒரு நாளுக்கு 5 ஒர்க் செய்கிறாங்க. நம்ம உங்களுக்கு எழுதிடுறோம், தண்ணி நல்லா எழுதிடுறோம். ஏயும் பியும் மட்டும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 5 ஒர்க் செய்கிறாங்க மேலே பார்த்தோம். நம்மளுக்கு பி மட்டும் ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்கிறான்னு தெரியும். அப்போ நம்மளுக்கு ஏ தெரியும். ஓகேங்களா. ஏ வந்து 3. அப்போ 3 ப்ளஸ்ஸு பி ஈக்குவல் டு 5. அப்போ பி ஈக்குவல் டு 2. அப்போ பி வந்து ஒரு நாளைக்கு 2 ஒர்க் வந்து செய்கிறாரு. ஆனால் இவருக்கு நமக்கு வந்து 2 ஒர்க்கு தேவை. ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து ஒரு ஒர்க் தான், அதாவது அதெல்லாம் பாதி தான் தேவை. ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அரை வேலை தான் செய்கிறாரு. ஓகேங்களா. அப்போ அரை வேலை செய்கிறாருன்னா அப்போ நமக்கு என்ன பண்ணணும், ஸோ இதை வந்து நம்ம 2 ஆல் டிவைட் பண்ணோம். ஓகேங்களா. ஏன்னா 1/2 இது, அதனால் 2 ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு அரை நாளுக்கான வேலை வந்து கிடைச்சிடும். அப்போ 2 டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா தெரியுங்களா ஏன் 2 போகிறோன்ட்டு. ஸோ 2ன்றது அவர் செய்ய வேண்டியது ஒரு நாள் வேலை, அதில் பாதி தான் செய்கிறாரு. ஓகேங்களா. பாதி தான் செஞ்சால் நம்மளுக்கு எவ்வளோ வரும், ஸோ ஒரு 1 ஒர்க் பர் டே தான் வந்து அவர் செய்வார். ஓகேங்களா. ஸோ நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இதுதான் கொஷினில் கொடுத்துருக்கிறது. இப்போ நம்ம டேரெக்டாக நம்ம 2 பேர் சேர்ந்து எவ்வளோ நாள் செய்வாங்கன்னு நம்மளுக்கு வந்து தெரியும். ஓகேங்களா. 2 பேர் சேர்ந்து செய்கிற ஃபார்முலா வந்து ஷார்ட்கட் வந்து என்னன்னு நமக்கு தெரியும். ஸோ ஏ இன்ட்டு பி டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி. ஓகேங்களா. இதுதான் நமக்கு ஃபார்முலா. ஸோ இதை வந்து பாருங்கள், சாரி இது வந்து அது கிடையாது. இப்போ பாருங்கள், ஸோ ஏயும் பியும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க. ஸோ நமக்கு தெரியும் மொத்த ஒர்க் வந்து நமக்கு தெரியும் எவ்வளோ, ஸோ 60. ஓகேங்களா. மொத்த ஒர்க் 60. ஸோ எப்போவுமே மொத்த ஒர்க்கால் தான் டிவைட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திறன் வந்து ஆட் பண்ணணும். திறன் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். திறன் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு நாளைக்கு 1 தான் செய்கிறாரு. ஏன் 1ன்னு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அரை நாள், ஸோ அரை நாளுக்கு 1 தான் செய்கிறாரு. ஏ மட்டும் தனியாக வந்து 3 செய்கிறாரு. அப்போ ஏ வந்து 2 ப்ளஸ் பி வந்து பார்த்தீங்கன்னா 1. ஸோ இவங்க ஒரு நாளைக்கு எத்தனை செய்கிறாங்க பாருங்கள். ஸோ 60 டிவைடட் பை 3. ஸோ எவ்வளோ 20. ஸோ 20 ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து 20 டேஸில் வந்து பார்த்தோன்னா முடிப்பான். ஓகேங்களா. ஸோ பார்த்துக்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சாரி நண்பர்களே. ஸோ ஏ வந்து 3 தெரியும், பி வந்து 1. ஓகேங்களா. ஸோ மேலே கொஷின் ஏ 3 காமிச்சிருக்கோம். ஸோ 3, பி வந்து 1. ஸோ 15 டேஸ் 60/4 வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 15 டேஸாக மாறிடும். ஓகேங்களா. ஸோ 15 டேஸ். ஸோ பாருங்கள், இவ்வளோ தான். ஸோ ரொம்ப ஈஸி தான். ஸோ வழக்கம் போல் வந்து ஒரு நாள் திறன் கண்டுபிடிக்கணும். ஆனால் ஒரு நாள் திறனில் சின்ன ட்விஸ்ட்டு. ஏன்னா பி வந்து ஒரு நாளைக்கு அரை வேலை தான் செய்கிறாரு. அப்போ வர்ற நம்பரை வந்து 2 ஆல் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த அரை நாளுக்கான திறன் கிடைச்சிடும். அதையும் நம்ம கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா மொத்த வேலையோட அவங்க 2 பேருடைய திறனை வந்து டிவைட் பண்ணால் நம்மளுக்கு எத்தனை நாளில் சேர்ந்து முடிப்பான்றது நமக்கு தெரியும். ஸோ அதுதான் பார்த்துங்க. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஸோ இது செயின் அண்ட் ஒர்க் மாதிரி தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு சம்மு. இந்த மாதிரி சம்மு பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் வந்து லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட பெரிய சம்மை நான் சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு கிளாஸ் நான் சொல்லிட்டு தான் வரேன். ஸோ லாஸ்ட் குரூப் 4 வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-7 நிமிஷம் ஆகிற மாதிரியான ஒரு கொஷின், டைம் கன்சியூம் பண்ணுற மாதிரியான ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான கொஷின் தான் பார்த்துக்குங்க. அதில் அமௌண்ட் வச்செல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த கிளாஸில் பாருங்கள். ஸோ நம்ம 4 ஆண்களும் 6 பெண்களும் ஒரு வேலையை வந்து பார்த்தீங்கன்னா 8 நாளில் முடிக்கிறாங்க.
அதே நேரத்தில் 3 ஆண்களும் 7 பெண்களும் 10 நாள் வந்து முடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10 பெண்கள் எத்தனை நாட்களும் அந்த வேலையை முடிப்பார்கள் பாருங்கள். இப்படி வந்து செஞ்சாங்கன்னா, ஸோ 10 பெண்கள் மட்டும் தனியாக போய் அந்த வேலையை செஞ்சாங்கன்னா எவ்வளோ நாள் முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் கொஷின். ஸோ இந்த கொஷின்லாம் நம்ம ஆல்ரெடி இந்த மாடலில் வந்து போட்டிருக்கோம். ஸோ இருந்தாலும் நான் இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து திறன் கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா. ஸோ ஆணுடைய திறன் எவ்வளோ, பெண்ணுடைய திறன் வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ 2 டேட்டாவும் ஈக்குவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து திறன் வந்து கிடைச்சிடும், ஓகேங்களா. பாருங்கள், 4 ஆண்கள் நான் எம்னு வச்சுக்கிறேன், ப்ளஸ்ஸு 6 பெண்கள். ஸோ உமன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உமன் டபிள்யூன்னு வச்சுக்கிறேன், ஓகேங்களா. இன்ட்டு எத்தனை நாள் முடிக்கிறாங்க, 8 டேஸ் முடிக்கிறாங்க. இது வேறு என்ன டேட்டா இருக்குங்களா. ஸோ M1 D1 ஈக்குவல் டு M2 D2 டிவைட் பை W1 நம்ம போடணும். ஸோ டபுள்யூன்றது இங்கே 2 பேரும் ஒரே சேம் வேலை தான் செய்கிறாங்க, அதனால் டபுள்யூ வந்து தேவையில்லை, ஓகேங்களா. ஸோ இந்த பேஸ் அடிப்படையில் தான் நம்ம அதை ஈக்குவல் பண்ணுறோம், ஓகேங்களா. பாருங்கள், அடுத்து இந்த பக்கம் இன்னொரு டேட்டா நான் விட்டுருக்காங்க. ஸோ 3 மென்னு ப்ளஸ்ஸு 7 உமனு இன்ட்டு டி வந்து எவ்வளோ 10, ஓகேங்களா. ஸோ இது ரெண்டும் நீங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன் பாருங்கள். இது 2ஆல் அடித்தா 4 டைம்ஸு, இது 2ஆல் அடித்தா 5 டைம்ஸ், ஓகேங்களா. ஸோ உள்ளே பெருக்கிங்க. ஸோ 16 எம்மு ப்ளஸ்ஸு 24 உமன் வந்துடும். இந்த பக்கம் பாருங்கள், 15 மென்னு ப்ளஸ்ஸு 35 உமன் வந்துடும், ஓகேங்களா. இப்போ 5ஆல் பெருக்கணும். ஸோ எம்மெல்லாம் நான் ஒரு பக்கம் கொண்டு வரேன், எம்மெல்லாம் ஒரு பக்கமும் டபிள்யூலாம் ஒரு பக்கம் கொண்டு போயிருங்க. ஸோ நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ புரியுதுக்காக நான் ஸ்டெப்பாக போடுறேன். நீங்கள் வந்து முடிஞ்ச ஷார்ட்டாக போடுங்க, ஓகேங்களா. இந்த பக்கம் போடுங்க, 35 உமன் மைனஸு 24 உமன், ஓகேங்களா. ஸோ இந்த பக்கம் பாருங்கள், 1 எம்மு ஈக்குவல் டு அந்த பக்கம் எவ்வளோ வருது, 11 உமன் வருதுங்களா. 35ல் 24 போச்சுன்னா 11, ஓகே. இப்போ பாருங்கள், ஸோ லெட்டர்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுறாங்க. நான் எம்மு இந்த லெட்டர் வந்து இந்த டபிள்யூ வந்து கீழே கொண்டு வரேன், உமனாக மாறிடும். ஈக்குவல் டு இந்த பக்கம் மேலே 11 அப்படியே இருக்கும், இந்த 1 வந்து இந்த பக்கம் போயிடும். ஸோ ஓகேங்களா. அப்போ அது இருக்கிறதுனால அது ஒரு திறன் அர்த்தம், ஓகேங்களா. பாருங்கள், ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு 11. அப்போது அவர் வந்து ஒரு 11 ஒர்க் வந்து ஒரு நாளைக்கு செய்கிறாருன்னு அர்த்தம். உமன் வந்து பாருங்கள் 1. ஸோ அவங்க ஒரு உமன் வந்து பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் தான் செய்கிறாங்க. ஒரு மென் வந்து பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு 11 ஒர்க் செய்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து திறன் கண்டுபிடிக்கிறது. திறன் கண்டுபிடிச்சோம். ஸோ இதோட முடியல. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா 10 பெண்கள் வந்து எத்தனை நாள் அந்த வேலையை முடிப்பான்னு கேட்டிருக்காங்க. ஸோ 10 பெண்கள் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒர்க் வந்து நம்ம கண்டுபிடிச்சலாம், ஓகேங்களா. ஸோ மொத்தம் ஒர்க் நம்ம எவ்வளோன்னு தெரியல, ஒர்க் கண்டுபிடிக்கலாம். ஒர்க் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா அந்த எம் வேல்யூவும் டபிள்யூ வேல்யூவும் கொண்டு போய் நீங்கள் எதில் ஒன்று இந்த பக்கம் இருக்கிற லெஃப்ட் சைடு இருக்கிறதுல போடுங்க, இல்லைனா ரைட் சைடில் இருக்கிறது போடுங்க. எந்த சைடு போட்டாலே உங்களுக்கு ஒர்க் வந்து சேமாக தான் வரும், ஓகேங்களா. ஒர்க் மீன்ஸ் அந்த வேல்யூ வந்து சேமாக தான் வரும். நீங்கள் ஏதாவது ஒரு டேட்டா எடுத்துங்க, நான் லெஃப்ட் சைடு இருக்கிற டேட்டா எடுத்துக்கலாம். இப்போ லெஃப்ட் சைடு பாருங்கள், 4 எம்முன்னு இருக்குது, 4 இன்ட்டு நான் 11 போட்டுக்கிறேன், ப்ளஸ்ஸு 6 உமனுக்கு 6 இன்ட்டு 1ன்னு நான் போட்டுக்கிறேன், ஓகேங்களா. ஸோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ப்ராக்கெட்டு, இன்ட்டு 8, ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தோன்னா மொத்த ஒர்க்கு எவ்வளோன்னு பாருங்கள். 4 இன்ட்டு 11 வந்து பார்த்தீங்கன்னா 44 ப்ளஸ்ஸு 6, ஓகேங்களா. எவ்வளோ ஆச்சு, ஸோ 50 இன்ட்டு 8 ஸோ 400. ஸோ மொத்த ஒர்க் வந்து எவ்வளோ, மொத்த வேலை வந்து எவ்வளோ, 400. மொத்த வேலை 400, ஓகேங்களா. அதுதான் அந்த பெண்கள் வந்து எவ்வளோ செய்வாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பெண்களுக்கு 40 உமன் வந்து ஒரு நாளைக்கு பெண்கள் வந்து 10 பெண்கள் எத்தனை நாள் முடிப்பான்னு கேட்டுருங்க. 10 பெண்கள்னால் பாருங்கள் 10 உமன். ஸோ எவ்வளோ நாள் முடிப்பாங்க, நம்மளுக்கு 10 தெரியும். ஒரு உமன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் தான் செய்கிறாரு, இன்ட்டு 1 போட்டிங்கன்னா ஸோ 10 தான் வரும், ஓகேங்களா. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் பாரு, 10 உமன் எத்தனை நாள் முடிப்பாங்க. ஸோ மொத்த வேலை டிவைட் பை அந்த 10 பெண்களுக்கான அந்த டேட்டா மேலே கண்டுபிடிச்சிருந்தாலும் அந்த டேட்டா, ஓகேங்களா. ஸோ மொத்த வேலை 400 டிவைட் பை 10 ஈக்குவல் டு 40. ஸோ 40 நாளில் அந்த வேலையை முடிப்பாங்க, ஓகேங்களா. புரிஞ்சிச்சுங்களா. ஸோ ஆப்ஷன் பி வந்து பாருங்கள், ஸோ 40 நாளில் அந்த வேலையை முடிப்பாங்க. ஸோ பாருங்கள், எப்போவுமே இந்த மாதிரி டேட்டா கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணிங்க. இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா
ஸோ M1D1 ஃபார்மேட்லாம் இருக்கும், நீங்கள் அதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஒர்க் சேமாக இருக்கிறதுனால நம்ம கீழே W வந்து நம்ம போட போகிறதில்ல இந்த பக்கம். இதில் வந்து போட்டு இதில் MDலாம் என்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் அந்த திறன் கண்டுபிடிச்சிருங்க. இது ஒரு மென்னு ஒரு நாளைக்கு இவ்வளோ செய்கிறாரு, அதே மாதிரி ஒரு உமன் ஒரு நாளைக்கு இவ்வளோ செய்கிறாங்க, இவ்வளோ தான் செய்கிறாங்க வேலை. ஓகேங்களா? அப்போ 400ல் ஒரு மென்னு 11 வேலை செய்கிறாரு அந்த ஒரு நாளைக்கு. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்த வேலை தீரணும். அப்போ இந்த திறனை வச்சு மொத்த வேலையை கண்டுபிடிக்கலாம். நீங்கள் இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற டேட்டாவில் இல்லை ரைட் சைடு இருக்கிற டேட்டாவில் நீங்கள் சர்ச் பண்ணால் உங்களுக்கு மொத்த வேலை வந்து கிடைக்கும். ரெண்டுமே சேமாக தான் கிடைக்கும். மொத்த வேலையை வந்து பார்த்திங்கன்னா அடுத்து எத்தனை இது கேட்குறாங்களோ, யாரை கேட்குறாங்களோ அவங்க வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ செய்வாங்க பார்த்துங்க. நம்ம பார்த்திங்கன்னா அவங்க ஒரு நாளைக்கு 10 வந்து செய்கிறான்னு கண்டுபிடிச்சிருந்தோம். ஓகேங்களா? இங்கே தான் கண்டுபிடிச்சிருக்கோம். 10 வந்து ஒரு நாளைக்கு அந்த 10 உமன் வந்து செய்வாங்கன்ட்டு. அப்போ மொத்த வேலை டிவைட் பை 10 உமனுக்கு அந்த எவ்வளோ கண்டிப்பாக செய்வாங்கன்றதை போட்டு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டும் அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறோம் பாருங்கள். கொஞ்சம் சின்ன டிஃப்ரெண்ட்டான மெத்தடு. ஸோ நோட் பண்ணி வச்சுங்க. என்ன டிஃப்ரெண்ட் நான் சொல்லிடுறேன். 10 சிறுவர்களை கொண்ட 25 ஆண்கள். ஓகேங்களா? 10 சிறுவர்களை கொண்ட 25 ஆண்கள் 6 நாட்களில் செய்யும் வேலையை 30 சிறுவர்களை கொண்ட 21 ஆண்கள் 5 நாட்களில் செய்ய முடியும். ஓகேங்களா? அவங்க செய்ய வேண்டிய வேலை இவங்க 5 நாளில் செய்வாங்க, அவங்க 6 நாளில் செய்வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. 4 நாட்களில் அதே வேலையை செய்ய 40 ஆண்களுக்கு எத்தனை சிறுவர்கள் உதவ வேண்டும்? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் தான் வந்து இப்போ நான் எதிர்பார்க்குறேன் இனி வரும் அப்கமிங் எக்ஸாமில். ஸோ குரூப் 1லாம் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்டாங்க. லாஸ்ட்டு குரூப் 1ல இல்லை அதுக்கு முன்னாடி குரூப் 1லையோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் கொஸ்டின் கேட்டுட்டாங்க. ஸோ நீங்கள் இதுக்கும் ரெடி ஆகிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சம்மு தான் சொல்ல இந்த மாடலில் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ M1D1 ஃபார்மேட்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். M1D1 = M2D2. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்மேட்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நோட் பண்ணி வச்சுங்க. இப்போ பாருங்கள். ஸோ நம்ம திறன் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். திறன் வந்து பாருங்கள் 10 சிறுவர்கள்ன்றனா 10 சீன் போடுறோம். ஓகேங்களா? ப்ளஸ்ஸு வேறு என்ன இருக்குது, 25 ஆண்கள் நம்ம என்னன்னு போட்டுக்கிறேன். எவ்வளோ நாளில் செய்கிறாங்களா? 6 நாளில். ஓகேங்களா? இந்த பக்கம் பாருங்கள் 30 சிறுவர்கள்ன்றனால நான் 30 சி போட்டிருக்கேன். ஸோ வந்து கையில் எழுதுறதுனால சரி வரல. ப்ளஸ்ஸு 21 மென்னு. ஓகேங்களா? எத்தனை நாளில் செய்கிறாங்க? 5 நாட்களில் செய்கிறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சினா உங்களுக்கு வந்து திறன் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள். ஸோ ரெண்டுத்தையும் சீர்க்க முடியல. ஸோ உள்ளே பெருக்கிடுங்க. உள்ளே பெருக்கினா என்ன வருது பாருங்கள். ஸோ 60 சி வருங்களா? ப்ளஸ்ஸு அது 25 × 6 150ங்களா? ஸோ 150 தான். 25 × 6 ஸோ 150 மென்னு = இந்த பக்கம் பாருங்கள் 5 × 30 வந்து பார்த்தோன்னா 150ங்களா? ஸோ 150Cங்களா? ஓகே 150C ப்ளஸ்ஸு 5 × 21 ஆண்கள்னு சொல்லியிருக்காங்க. 5 × 21 105 மென்னு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்தால் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். எம்எல் ஒரு பக்கம், சிஎல் ஒரு பக்கம். நான் அந்த பக்கம் சி வந்து ரைட் சைடு தான் பெருசாக இருக்குது. ஸோ அந்த பக்கம் கொண்டு போகிறோம். எப்படி வரும் பார்த்தீங்கன்னா 150C - 60Cன்னு வரும். ஓகேங்களா? = 150M - 105Mன்னு வரும். ஸோ அடித்து கேன்சல் பண்ணுங்கள். பாருங்கள் 150 - 60 போச்சுன்னா 90C வருங்களா? அப்போ 90C = அந்த பக்கம் பாருங்கள் 150ல் 105 போயிடுச்சுன்னா எவ்வளோ இருக்குது? ஸோ 45 மென்னு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து என்னால் அடிக்க முடியும், மேற்கொண்டு அடிக்க முடியும். ஸோ இது வந்து 1 டைம்ஸு, இது வந்து 2 டைம். ஓகேங்களா? அப்போ பாருங்கள் C/M. ஓகேங்களா? M லெட்டர்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்போ இந்த பக்கம் வந்து ஓகே என்ன வரும்? ஸோ 1/, இந்த பக்கம் 1 அப்படியே தான் இருக்குது. அந்த 2 வந்து இந்த பக்கம் வந்துடும். ஸோ அப்போ வந்து சி வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் தான் செய்கிறாரு. ஒரு சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்கிறாரு? ஒரு ஒர்க் தான் செய்கிறாரு. எம் வந்து ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ செய்கிறாரு? 2 ஒர்க் செய்கிறார். ஓகேங்களா? ஸோ நம்ம ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு மொத்த ஒர்க் தெரியும். ஸோ 2 சைடில் நீங்கள் ஏதோ ஒரு சைடில் போய் அந்த வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்குன்னு சொல்லியிருந்தேன். நான் ஃபஸ்ட்டு டேட்டா எடுத்துக்கிறேன். ஸோ 10C
அப்போ 10 இன்ட்டு சி வந்து நமக்கு தெரியும் ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் தான் செய்கிறாரு, ப்ளஸ்ஸு 25 எம், அப்போ 25 இன்ட்டு 2 ஓகேங்களா, இன்ட்டு சி சாரி 6 எவ்வளோ வருது? ஸோ 10 ப்ளஸ்ஸு 50 இன்ட்டு 6, ஸோ 60 ஓகேங்களா. ஸோ 60 இன்ட்டு 6, ஸோ 360. ஸோ 360 என்னது? ஸோ இதுதான் மொத்த வேலை அவங்க செய்ய வேண்டிய, இவங்க எல்லாம் சேர்ந்து செய்யக்கூடிய மொத்த வேலை எவ்வளோ? 360 ஓகேங்களா. ஸோ 360 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். 4 நாட்களில், இதுதான் முக்கியமான டேட்டா பாருங்கள். மற்ற சம்முக்கும் இந்த சம்முக்கும் இதுதான் வித்தியாசம். இங்கே எவ்வளோ நாள் கொடுத்துறாங்க. முன்னாடி கொஸ்டின் வந்து என்ன கேட்டாங்க, இந்த 10 பெண்கள் எவ்வளோ நாளில் வந்து அந்த வேலையை முடிப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. இங்கே வந்து அந்த வேலை நாட்கள் கொடுத்துட்டாங்க. 4 நாட்களில் அதே வேலையை 40 ஆண்களுக்கு எத்தனை சிறுவர்கள் உதவ வேண்டும். அப்போ 4 நாள் அந்த வேலை முடியணும்னா இந்த 40 ஆண்களோட எத்தனை சிறுவர்கள் வந்து ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு மொத்த வேலை தெரியும் 360 பாருங்கள், இது புரியுதான் பாருங்கள். ஸோ மொத்த வேலை வந்து பார்த்திங்கன்னா 360 ஓகேங்களா, டிவைடட் பை 40 ஆண்கள் ஓகேங்களா. 40 ஆண்களோட எத்தனை சிறுவர்கள் உதவ வேண்டும் ஓகேங்களா, எத்தனை சிறுவர்கள் உதவ வேண்டும். எத்தனைன்னு எனக்கு தெரியல, அதனால் நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இன்ட்டு சி வந்து சிறுவர்கள்ன்றனால சி போடுறேன். ஈக்குவல் டு 4 நாளில் வந்து அந்த வேலை முடிகிறதுக்கு இவ்வளோ 4 நாளில் முடியணும். இந்த 360 4 நாள் முடியணும். அப்போ 40 ஆண்களோடு எத்தனை சிறுவர்கள் சேர்ந்து செஞ்சாங்கன்னா அந்த வேலை முடியும் 4 நாளில் அப்படின்றது தான் இந்த கொஸ்டின். இது புரியுதுங்களா? இது எப்படி வந்து தெரிஞ்சால் தான். ஸோ இது எப்படி வந்துன்னு தெரிஞ்சால் தான் உங்களால் வந்து சம்மை அப்டேட் பண்ணணும். முன்னாடி வந்து இதுதான் நம்ம கண்டுபிடிப்போம். முன்னாடி என்ன கண்டுபிடிப்போம்? ஸோ இதை தான் நம்ம கண்டுபிடிப்போம். முன்னாடி வந்து இதை வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதனால் நம்மளுக்கு இந்த சைடுக்கான டேட்டா எல்லாமே இருக்கும் ஓகேங்களா. ஸோ 40 ஆண்கள் மற்றும் 25 சிறுவர்கள் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்கன்ற மாதிரி கொஸ்டின் இருக்கும். ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த பக்கம் வந்து டேட்டா இல்லை ஓகேங்களா. ஸோ இது இங்கே சிறுவர்கள் இவ்வளோன்னு தெரியல, இந்த சிறுவர்கள்லாம் கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ பாருங்கள், அப்போ 360 டிவைடட் பை 4 இன்ட்டு எம் எத்தனைன்னு தெரியும். எம் எத்தனைங்க 2 கண்டுபிடிச்சோம். ப்ளஸ்ஸு சி வந்து நமக்கு பார்த்திங்கன்னா எத்தனை சிறுவர்கள் தெரியாது, ஆனால் அவங்க ஒரு நாளைக்கு 1 தான் செய்கிறாங்க. இன்ட்டு 1, ஒரு நாளைக்கு அவங்க ஒரு வேலை தான் செய்கிறாங்க, ஆனால் இன்ட்டு 1 போட்டேன் 4 days ஓகேங்களா. அப்போ பாருங்கள், இதெல்லாம் அந்த சைடு கொண்டு போயிடலாங்களா. ஸோ கிராஸ் பண்ணி போயிருக்கீங்க. அப்போ 360 ஈக்குவல் டு இது 40 இன்ட்டு 2 வந்து பார்த்திங்கன்னா 80,000. ஸோ 80 இந்த பக்கம் போயிடும். ப்ளஸ்ஸு எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸ் தான் வரும் ஓகேங்களா. இது எக்ஸுங்க ஓகே வச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இதை வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணலாம், 360 ஈக்குவல் டு 4 இன்ட்டு 80 வந்து பார்த்தீங்கன்னா 320ங்களா. ஸோ 320 ப்ளஸ்ஸு 4 இன்ட்டு எக்ஸ் 4 எக்ஸ்னு வந்துடும் ஓகேங்களா. அப்போ வந்து எவ்வளோ வருது பாருங்கள், இந்த வேல்யூலாம் ஒரு பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா 40,000. 360 மைனஸ் 320 வந்து பார்த்தீங்கன்னா 40,000. அப்போ 4x மாறிடும். அப்போ எக்ஸ் வந்து எவ்வளோங்க 10. அப்போ 10 சிறுவர்கள் வந்து அந்த 40 மென்னோடு வந்து ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா 4 நாளில் முடிச்சிடுவாங்க ஓகேங்களா. கொஷனில் 10 இருக்குங்களா. இங்கே இருக்குது கொஷின் ஓகேங்களா. ஸோ 10 இதுக்கான ஆன்சர் 10 பார்த்துக்குங்க. ஸோ மெத்தட் பெருசாக இருக்குமா தெரியும், உங்களுக்கு புரியணுன்றதுக்குன்னா கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லியிருப்பேன். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் ஈஸி தான் ஓகேங்களா. பார்த்துக்குங்க, இந்த விஷயம் தான் முக்கியமானது. ஸோ இது தெரிஞ்சுன்னா நீங்கள் எக்ஸ் வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருவீங்க ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட்டு சம்ம பார்ப்போம். இன்னைக்கு பாஸ் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, டிஎன்பிசியில் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு மெத்தடு ஆல்ரெடி குரூப் 1ல் கேட்டாங்கன்னு சொல்லிட்டேன். இந்த சம்ம கேட்கல. ஸோ இதே மாதிரி மாடலில் உள்ள ஒரு சம்ம கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த டிஎன்பிசியில் வந்து நான் சொல்கிறது ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ 7 நிமிஷத்தில் கன்சியூம் பண்ணுற மாதிரியெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்லாம் நான் சொல்கிற கொஷின்லாம் எதில் இருக்குன்னா ஆர்எஸ் அகர்வால் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொண்டு வந்திருக்கிற சம்மம் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் அகர்வால் தான் கொண்டு வந்திருக்கேன் ஓகேங்களா. ஸோ அதே மாடலில் டிஎன்பிசியில் வந்து புக்கில் இல்லாத சம்மில் எங்கேருந்து கேட்குறாங்கன்னா ஆர்எஸ் அகர்வாலில் கண்டிப்பாக கேட்குறாங்க. ஆர்எஸ் அகர்வாலில் ஸோ ஒரு சில கொஷின் வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது ஓகேங்களா. ஸோ பார்ப்போம். 12 ஆண்கள்
12 ஆண்கள் 16 சிறுவர்கள் ஒரு வேலையை வந்து 5 நாட்களில் செய்து முடிப்பார்கள். 13 ஆண்கள் 26 சிறுவர்கள் 24 சிறுவர்கள் அதை 4 நாட்களில் செய்து முடிப்பார்கள் எனில் ஒரு ஆண் செய்யும் தினசரி வேலைக்கும் ஒரு சிறுவன் செய்யும் தினசரி வேலைக்கும் உள்ள விகிதம். புரியுதுங்களா? ஸ்டெப் 5 முடிஞ்சு போச்சு. ஸோ முன்னாடி நம்ம திறன் கண்டுபிடிக்கும் பார்த்தல, எம் வந்து இவ்வளோ, சி வந்து இவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிப்பல. ஸோ அது அந்த மாதிரி தான் இவங்க கேட்குறாங்க. எங்கெல்லாம் வந்து விகிதம் கேட்குறாங்களோ, விகிதம் கேட்டாவே அதோடு நிறுத்திக்கோங்க. டிஎன்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடந்த 3-4 வருஷமாக இந்த மாடலில் கொஸ்டின் கேட்கல. பட் அதுக்கு முன்னாடி ஒரு 5-6-7 வருஷத்துக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ் கொஸ்டின்லாம் இந்த மாதிரி மாடலில் கொஸ்டின் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு வேளை இந்த இப்போ வர அப்கமிங் எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி மாடலில் கேட்டாலும் நமக்கு தெரியும். ஓகேங்களா? அதுக்காக இந்த சம்மு கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். இதை வந்து பார்த்திங்கன்னா ஸோ யூஸ்ஃபுல் தான். ஸோ 12 எம்மு ப்ளஸ் 16 சிறுவர்கள் எத்தனை நாள் முடிக்கிறாங்க? ஸோ 5 நாட்கள் முடிக்கிறாங்க. ஈக்குவல் டு 13 மென்னு ப்ளஸ் 24 சி எத்தனை நாள் முடிக்கிறாங்க? 4 டேஸில் முடிக்கிறாங்க. ஸோ பாருங்கள் உள்ளே பெருக்கிங்க. ஸோ 12 × 5 எவ்வளோ ஆகுதுங்க? 60ங்களா? ஸோ 60 எம்மு ப்ளஸ்ஸு 16 × 5 ஸோ எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 வரும்னு நினைக்கிறேன். ஓகே 80 தான். ஸோ 80 சி ஈக்குவல் டு இந்த பக்கம் பாருங்கள் 4 × 13 பார்த்தீங்கன்னா 52. ஓகேங்களா? 26 52. ஓகே 52 எம்மு ப்ளஸ்ஸு இந்த பக்கம் பாருங்கள் 24 × 4 போட்டிங்கன்னா 96ங்களா? 96 வரும்னு நினைக்கிறேன். ஸோ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகே 96 தான். ஸோ எம்மெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துருங்க, சிஎல் ஒரு பக்கம் கொண்டு போயிருங்க. நான் எம்மை பாருங்கள் இந்த பக்கம் கொண்டு வரேன். அப்போ 60ல் வந்து 52 போச்சுன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம் 8 எம்மு தான் இருக்கும். இந்த பக்கம் பாருங்கள். ஸோ 96ல் 80 போச்சுன்னா 16 தான் இருக்கும். ஸோ 16 சி. அப்போ எம்மு இது வந்து அடிச்சிடறாங்க. இது 1 டைம், இது வந்து 2 டைம். ஓகேங்களா? ஸோ எம்மெல்லாம் ஒரு பக்கம், வேல்யூலாம் ஒரு பக்கம் கொண்டு வருங்க. M/C = 2/1. ஓகேங்களா? இதை வந்து எப்படி எழுதலாம்? ஸோ M/C = 2:1ன்னு அர்த்தம். ஸோ இதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. ஆணுக்கும் ஃபஸ்ட்டு ஆண் இருக்கான்னு செக் பண்ணுங்க. எப்பவுமே நீங்கள் கண்டுபிடிக்கிறதுல ஃபஸ்ட்டு வந்து ஆண் இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா கொஸ்டினில் வந்து ஒரு ஆணுக்கும், இது வந்து ஒரு ஆணுக்கான இது தான். பார்த்தீங்களா? எப்பவுமே நான் கண்டுபிடிச்சி ஒரு ஆணுக்கு தான் வரும். ஒரு ஆண், ஸோ ஆண் முதல்ல இருக்காரா? ஓகே. ஒரு சிறுவனுக்கும் இடையே உள்ள விகிதம் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ 2:1. அப்போ கொஸ்டினில் பாருங்கள் 2:1 7 இருக்குது. இதுதான் ஆன்சரு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விகிதம் கேட்டாங்கன்னா இங்கேயே முடிஞ்சிடும். இதோடு முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் நம்ம கொண்டு போக தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சம்மு பாருங்கள். 5 ஆண்களும் 2 சிறுவர்களும் சேர்ந்து செய்யும் வேலையே ஆனது ஒரு ஆணும் ஒரு சிறுவனும் செய்யும் வேலை விட 4 மடங்கு வேலை செய்ய முடியும் எனில் ஒரு ஆண் மற்றும் ஒரு சிறுவன் வேலை செய்யும் திறன் எந்த விகிதத்தில் இருக்கணும்? ஸோ சேம் விகிதம் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ விகிதம் கேட்டால் சிம்பிள் தான். நான் சொல்கிறதுக்கு புரியுதுங்களா? ஸோ 4-5 வருஷமாக கொஷின் இந்த மாதிரி மாடலில் கொஷின் கேட்கல. அதுக்கு முன்னாடி ஒரு 5-6-7 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடலில் கொஷின் கேட்டிருக்காங்க. ஒரு வேளை இப்போ கேட்டாலும் நமக்கு தெரியணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ பாருங்கள். ஸோ யூஸ்வலாக சேம் மெத்தட் தான். எவ்வளோ? 5 மென்னு ப்ளஸ் 2 சிறுவர்கள் சேர்ந்து எத்தனை நாள் முடிக்கிறாங்க? சரி இவங்க ஸோ 2 பேரும் இருக்கிற பக்கம் டேட்டா எழுதிருமோ. ஒரு மென்னு ஒரு சிறுவன் செய்யும் வேலை. ஓகேங்களா? வேலையை விட 4 மடங்கு வேலை செய்ய முடியும்னு சொல்லுவாங்க. யார்? இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு எம்மு ப்ளஸ் ஒரு சி இவங்க செய்யும் வேலையை விட 4 மடங்கு எக்ஸ்ட்ரா செய்வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ புரியுதுங்களா? 4 வந்து எந்த பக்கம் வரும்னு பாருங்கள். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் 4 போட்டுருவாங்க. இந்த பக்கம் 4 போட்டால் அது அவங்க கண்டிஷன் வந்து ஃபில்ஃபில் ஆகாது. ஓகேங்களா? ஸோ 4 வந்து எந்த பக்கம் போடணுன்றது நல்லா தெரியணும். கொஸ்டின் வரும்போது படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். 5 ஆண்களும் 2 சிறுவர்களும் சேர்ந்து செய்யும் வேலையானது ஒரு ஆணும் ஒரு சிறுவனும் ஒரு சிறுவனும் செய்யும் வேலையை விட 4 மடங்கு வேலை செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நான் அர்த்தம் இவங்க வந்து ஒரு எம்மு ப்ளஸ் ஒரு சி ஒரு ஆண் ஒரு ப்ளஸ் ஒரு சிறுவர்கள் செய்யும் வேலையை விட 4 மடங்கு எக்ஸ்ட்ரா செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் 4 வந்து இந்த பக்கம் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ வச்சிங்கன்னா வேலை சிம்பிளாக முடிஞ்சிடும். பாருங்கள், இவங்க வந்து நாட்கள் கொடுக்கல, அதுக்கு பதில் மடங்கு கொடுத்துட்டாங்க. ஸோ மடங்கு கொடுத்தாலும் போட தெரியணும். ஓகேங்களா? இது மடங்கு மெத்தடு. ஸோ பாருங்கள். ஸோ அப்படியே உள்ள அந்த 4 அப்படியே உள்ளே பெருக்கிங்க. உள்ளே பெருக்கினா 4M + 4C மாறிடும். ஸோ எம்மெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்தால் அப்போ 1M ஆகிடும்.
அந்த பக்கம் பார்த்தோன்னா 4லேருந்து 2 போச்சுன்னா 2C மாறிடும். அப்போ M/C கொஷினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஆன் ப்ளஸ் சிறுவன் தான் கேட்டிருக்காங்க. அப்போ M முன்னாடி வர மாதிரி பார்த்துக்கணும். 2/1 இருக்குது. அப்போ M/C = 2:1 ஓகேங்களா. ஸோ இதுதான் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சரும் பார்த்தீங்கன்னா 2:1 தான். ஸோ இந்த மாதிரி மாடல் கேட்டாலும் போடுறதுக்கு ரெடியாக இருங்க. ஸோ ஈஸியான மெத்தடு தான். ஸோ அடுத்த சம்ம பாருங்கள். ஒரு ஆண், ஒரு பெண் மற்றும் ஒரு சிறுவன் ஒரு வேலையை முறையை 6, 9, 18 நாட்களில் செய்து முடிப்பார்கள். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒரு நாளில் அந்த வேலையை செய்ய எத்தனை சிறுவர்கள் உதவ வேண்டும்? ஸோ போன சம்மு லாஸ்ட் 2 சம்முக்கு முன்னாடி சம்மு தான் பார்த்துருந்தோம். ஒரு நாளில் 40 ஆண்களுக்கு எத்தனை சிறுவர்கள் உதவணும் அப்படின்னு சொல்லி ஒரு சம்மை பார்த்தோம்னா அதே மாடல் தான். ஆனால் 3 டேட்டா இருக்குது, அங்கே 2 டேட்டா தான் இருக்குது. அங்கே ஒரு ஆண் சிறுவர்களை வச்சு தான் கொஷின் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் ஆண் பெண் சிறுவர்கள் 3 டேட்டா வச்சு கொஷின் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம யூஸ்ஃபுல் தான். எல்சிஎம் கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம கிட்ட தனித்தனி இண்டிவிஜுவல் டேட்டா இருக்குன்னா நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிடுவோம். பாருங்கள் எல்சிஎம் எவ்வளோன்னு பாருங்கள். 6, 9, 18. இது பார்த்தோன்னா எல்சிஎம் 18 தான் வரும். நீங்கள் கண்டுபிடிங்க, இல்லைனா நான் கண்டுபிடிச்சி காட்டுறேன். ஸோ 2, 3, 6 அகைன் வந்து பார்த்தீங்கன்னா 3 போடுறேன். ஸோ 2, 1, 2 அகைன் வந்து 2 போடுறேன். 1,1,1 பாருங்கள். 3, 9, 9, 2, 18. எல்சிஎம் வந்து இவ்வளோ 18. ஸோ இதுதான் மொத்த ஒர்க்கு. ஓகேங்களா. மொத்த ஒர்க்கு வேலை, அதான் மொத்த வேலை. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் மொத்த வேலை. எப்பவுமே எல்சிஎம் தான் மொத்த வேலைன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, கண்டுபிடிச்சோம். பட் இண்டிவிஜுவலாக வந்து அவங்களுக்கான ஒரு நாள் திறன் கண்டுபிடிக்கணும்ல. அப்போ ஏவுடைய ஒரு நாள் திறன் வேணும்னா அப்போ எல்சிஎம் டிவைடட் பை ஏ கொடுக்கப்பட்ட நம்பரால் டிவைட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அப்போ எல்சிஎம் நம்ம தெரியும் 18 டிவைடட் பை ஏவில் கொடுத்துருக்காங்க 6. ஸோ அப்போ 3 ஒரு நாள் 3 ஒர்க் பர் டே வந்து அவர் செய்வார்னு அர்த்தம். அடுத்து பி வாங்க. 18 டிவைடட் பை 9. இவர் வந்து ஒரு நாளைக்கு 2 ஒர்க் தான் செய்வார். ஓகேங்களா. ஸோ அடுத்து வாங்க. ஏன்றதை நான் என்னன்னா ஸோ உங்களுக்கு அவங்க கொடுத்துக்கிற லெட்டரில் எழுதிடுறேன், அதான் பெட்டர். இது மென்னு, இது உமன்னு. அடுத்து சிறுவர்கள் வந்து சீனு போடுறேன். ஸோ 18 டிவைடட் பை 18. அவங்க ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் தான் செய்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே, ஸோ நம்மளுக்கு எல்லா டேட்டாவும் கிடைச்சிருச்சு. இப்போ வந்து கொஷினுக்கு வரும். ஸோ கொஷின் இந்த டேட்டா நான் முன்னாடி எழுதணும் பார்த்தீங்களா பாக்ஸில், அது மாதிரி இதுவும் எழுதுகிறேன். புரியுதான்னு பாருங்கள். மொத்த ஒர்க்கு ஓகேங்களா. கொஷின்லாம் கொடுத்துருக்கோம். ஒரு ஆண், அப்போ 1 M. ஒரு பெண் ப்ளஸ்ஸு 1 உமன்னு ப்ளஸ்ஸு அந்த வேலையை முடிக்கிறதுக்கு. ஓகேங்களா. ஸோ எத்தனை சிறுவர்கள்னு சொல்லலை, அதனால் நான் வந்து நான் பார்த்தோன்னா எக்ஸ்ன்ற சிறுவர்கள்னு எழுத்துறேன் கவுண்ட்டு இன்ட்டு சிறுவர்கள் வந்து சின்னு போனோம்ல. சரி, சிறுவர்கள் மொத்தம் எத்தனை பேர் தெரியல, அதனால் எக்ஸு இன்ட்டு சி வந்து அப்படி வரும். அவங்களுக்கு திறனை வந்து மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஒரு நாளில் முடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. இப்போ புரியுதுங்களா. ஸோ இதுதான் மேட்ரு. இதை வந்து நீங்கள் கரெக்டாக புரிஞ்சிட்டிங்கன்னா எடுத்துடலாம் ஈஸியாக. முன்னாடி எழுதணும் பார்த்தீங்களா, அதே மெத்தடு தான். பாருங்கள், நம்மளுக்கு வந்து 18ன்றது மொத்த வேலையும் தெரியும். ஸோ 1 இன்ட்டு எம் எவ்வளோ 3, அப்போ இன்ட்டு 3 ப்ளஸ்ஸு 1 இன்ட்டு உமன் எவ்வளோன்னு தெரியும், எத்தனை 2. ஓகேங்களா. ப்ளஸ்ஸு எக்ஸ் எவ்வளோன்னு தெரியல, ஆனால் சி வந்து எவ்வளோன்னு தெரியும் 1. ஓகேங்களா. ஸோ 1. ஸோ அவ்வளோதான். நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு ஆன்சரு. ஓகேங்களா. ஸோ பாருங்கள் 3 + 2 எக்ஸு = 1. ஓகேங்களா. ஸோ இதை வந்து அந்த பக்கம் கொண்டு போங்க. 18 = 2 கூட்டினா 5 இன்ட்டு 5 ஆகிடும். அப்போ 5 இன்ட்டு 1 5 தான் வரும். ப்ளஸ்ஸு 1 இன்ட்டு எக்ஸ் தான் வரும். அப்போ எக்ஸ் அப்படியே இருக்கும். ஓகேங்களா. அப்போ 18 அந்த 5 இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. 18ல் 5 போச்சுன்னா 13 = எக்ஸு. எக்ஸுன்றது நம்ம என்ன வச்சுருந்தோம், சிறுவர்கள் வச்சுன்னு பாருங்கள். சின்ன ஸ்டெப் தான், உங்களுக்கு ரொம்ப ஈஸியான சம்மம் கூட. ஓகேங்களா. ஸோ எல்சிஎம் கண்டுபிடிச்சிடுறீங்க. எல்சிஎம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் கோரு. ஸோ இந்த கோரை வந்து தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. இதுதான் கோரு. இதை நீங்கள் கரெக்டாக எழுதிட்டா மேட்டர் முடிஞ்சு. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இதுக்கு உங்களால் வந்து எழுத முடியும். ஓகேங்களா. எழுதிட்டுனா நீங்கள் வந்து ஆன்சர் வந்து கொண்டு வந்துடலாம்.
ஸோ இதை மறந்துடாதீங்க. எம்மு போடுறது, டபிள்யூ போடுறது, சி போடுறது மறக்கவே கூடாது. ஓகேங்களா? அது வரதான் செய்யும். ஓகே, நெக்ஸ்ட்டு சம்பவம் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ மேலே சம்முக்கான ஆன்சர் வந்து 13. பார்த்துங்க, ஆப்ஷன் 13 வந்து டி தான் இருக்கான ஆன்சரு. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், 3 ஆண்கள் அல்லது, ஸோ இது அடுத்த லெவலில் வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. சம்மு இந்த மாதிரி மாடல் டிஎன்பிசி கேட்டுருக்காங்களா. அல்லது எதுவுமே கொடுக்கல அப்படின்னு கொடுத்தா மற்றும்னு அர்த்தம். அல்லது கொடுத்தனானா ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சம்முன்னு அர்த்தம். 3 ஆண்கள் அல்லது 9 சிறுவர்கள் ஒரு வேலையை 21 நாட்களில் முடிக்க முடியும் என்றால் 5 ஆண்களும் 6 சிறுவர்களும் சேர்ந்து அதே வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க? ஓகேங்களா? பாருங்கள், கொஸ்டின் ஈஸி தான். இதில் வந்து என்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே கிடையாது, டேரெக்டாக ரேஷியோ தான். அது ஒரு நாள் திறன் உங்களுக்கு டேரெக்டாகவே கிடைச்சிடும். எப்படி கிடைக்குதுன்னு பாருங்கள். அது எப்படி வரும்னா, இந்த 21 நாட்கள்ன்றது 2 பேருக்கும் காமன்னு அர்த்தம். அல்லதுனா வேறு ஒன்றும் இல்லை. ஸோ 3 ஆண்கள் 21 நாளில் வேலையை முடிப்பாங்க. அதே மாதிரி 9 சிறுவர்களும் 21 நாளில் வேலையை முடிப்பாங்கன்னு அர்த்தம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அல்லதுக்கான மீனிங். ஓகேங்களா? அப்போ 3 ஆண்கள் 3M இன்ட்டு 21 நாட்கள் அப்படியே வரும். ஈக்குவல் டு 9C இன்ட்டு 21 நாட்கள் அப்படியே தான் வரும். ஏன்னா இந்த மாதிரி அல்லது கொடுத்துட்டாங்கன்னா 2 பேரும் அது காமன்றனால அது ஃபஸ்ட்டே அடிப்பட்டு தான் வரும். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் இந்த மாதிரி அல்லது கொடுத்துட்டாங்கன்னா டேரெக்டாக அந்த நாட்கள்லாம் விட்டுருங்க. டேரெக்டாக என்ன இருக்கோ அந்த ரேஷியோவில் அப்படியே எழுதிக்கங்க. அப்போ 3M ஈக்குவல் டு 9Cங்களா? இது வந்து அடித்தா எவ்வளோனா 3 டைம்ங்களா? அப்போ M ஒரு பக்கம் C ஒரு பக்கம் கொண்டு வாங்க 3/1. ஸோ இதுதான். அப்போது வந்து MCக்கான ஒரு நாள் திறன் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. புரியுதுங்களா? இப்போ அவங்க கொஸ்டின் இப்போ நம்மளுக்கு வந்து இது கிடைச்சோன்னே என்ன சொல்லியிருக்கேன், மொத்த வேலை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? மொத்த வேலை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ மொத்த வேலை கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்? ஸோ 2 டேட்டாவில் ஏதோ ஒரு டேட்டாவில் வந்து அந்த MC வேலையை வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க, வேலை ஆன்சர் கிடைக்குன்னு சொல்லியிருந்தேன். அப்போ நான் ஃபஸ்ட்டு டேட்டா எடுத்துக்கலாம். அப்போ 3M இன்ட்டு 21. ஓகேங்களா? அப்போ 3M வந்து எனக்கு எத்தனைன்னு தெரியும், 3 இன்ட்டு 21. ஓகேங்களா? பாருங்கள் எவ்வளோ வருது பாருங்கள். 3 ஸோ இன்ட்டு 9 இன்ட்டு 21. ஸோ 189. ஆன்சர் வந்து எவ்வளோ, மொத்த வேலை 189. ஓகேங்களா? ஸோ 189 வந்துடுச்சு, பார்த்துக்குங்க. இதுதான் மொத்த வேலை. ஸோ இதில் போட்டாலும் அதுதான் வரும். நான் உங்களுக்கு இதுலேயும் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ 9C வந்து ஒன்றுங்களா, 1 இன்ட்டு 21. அதே 9 இன்ட்டு 21 போட்டாலும் 189 தான் வரும். ஓகேங்களா? போட்டு பாருங்கள், வரும். நீங்கள் எதில் போட்டாலும் ஆன்சர் வரும். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக வரும். மொத்த வேலை எதில் வேணாலும் வரும். ஓகேங்களா? ஸோ மொத்த வேலை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து கொஸ்டினில் வேறு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5 ஆண்களும் 6 சிறுவர்களும் சேர்ந்து எத்தனை நாள் முடிப்பான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு தெரியும் 5 ஆண்கள் 6 சிறுவர்களுமா? ஆமாம், 5 ஆண்கள் 6 சிறுவர். 5 ஆண்கள் ப்ளஸ்ஸு 6 சிறுவர்கள். ஸோ அதை வந்து அப்படி டேரெக்டாக வந்து MC வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். M வந்து நமக்கு தெரியும் 3. ஓகேங்களா? ஸோ 3 ப்ளஸ்ஸு C வந்து நமக்கு தெரியும் 1. பெருக்கணும் எவ்வளோ வருது, 15 ப்ளஸ்ஸு 6 எவ்வளோ வருது, 21 வருதுங்களா? அப்போ 21 போட்டிருக்கேன். இப்போ நம்ம டேரெக்டாக இப்போ வந்து இவங்க இது தான் கேட்டிருக்காங்க. 5 ஆண்கள் ப்ளஸ் 6 சிறுவர்கள் எத்தனை நாள் முடிப்பான்னு கேட்டிருக்காங்க. அப்படியே எடுத்துக்கங்க. மொத்த வேலை டிவைடட் பை அவங்களுடைய திறன், ஸோ கண்டுபிடிக்கப்பட்ட வேல்யூ. ஓகேங்களா? மொத்த வேலை எவ்வளோ, 189 டிவைடட் பை அவங்க வந்து எத்தனை நாள் முடிப்பாங்க, 21 நாளில் முடிப்பாங்க. இதை அடிச்சிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் வந்து கிடச்சிடும். சாரி, 21 ஒர்க் வந்து முடிப்பாங்க. ஓகேங்களா? 21 ஒர்க்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு நாட்கள் கிடச்சிடும். ஓகேங்களா? இதுன்றதுனா இதுவும் ஒர்க்கு தான். உமன் சொல்லக்கூடாது, இங்கே வந்து உமன் வச்சுக்கூடாது, வேலைன்னு வச்சுக்கோங்க. 21 வேலையை வந்து முடிச்சிருக்காங்க. 5 சிறுவர்கள் 6 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு 21 வேலை முடிப்பாங்க. அப்போ 189 வேலை வந்து 29 வேலை அடிச்சிங்கன்னா எவ்வளோ வரும்னா 9 வரும். ஓகேங்களா? ஸோ 9 டேஸில் அந்த வேலையை முடிப்பாங்க. ஸோ திரும்ப பாருங்கள், இது வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ கொஸ்டினில் இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 9. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ அடிச்சுட்டு பாஸ் பண்ணிவிட்டு நோட் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம்.
இது பாருங்கள். ஸோ இதுவும் வந்து அல்லது மெத்தடு தான். ஓகேங்களா? பாருங்கள், அல்லது தான் கொடுத்துருக்காங்க கொஷனில். 2 ஆண்கள் அல்லது 6 பெண்கள் அல்லது 4 சிறுவர்கள் ஒரு வேலையை 99 நாட்களில் முடிக்க முடிந்தால் ஒரு ஆண், ஒரு பெண், மற்றும் ஒரு சிறுவன் சேர்ந்து அந்த வேலையை வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அல்லதில் நான் முன்ன சொன்னாடி மாதிரி தான். ஸோ அப்போ அல்லது கொடுத்துட்டா அந்த கொடுக்குறாங்க பார்த்தியா, ஒரே ஒரு நாட்கள் தான் கொடுப்பாங்க. அது 3த்துக்கும் சமம்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ 99ன்றது 3க்கும் சமம். அதனால் நம்ம 3த்தில் 99 போட்டாலும் 3மே கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? அதனால் நம்ம அப்படி எழுதுவோம்னா டேரெக்டாக இருக்கிற டேட்டா மட்டும் எழுதுக்கங்க. எம்மு, ஓகேங்களா, 6 உமனு, 4 சி, இது மட்டும் இருக்கும். எல்லாத்துலையும் இன்ட்டு 99 வரும். எல்லாத்துலையும் 99 வந்து காமனாக அடி போட்டுரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துடுச்சு. அப்போ சார் இதுக்கான ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஸோ இந்த டாபிக் நம்ம நடத்திருந்தால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். நான் நெக்ஸ்ட் அது அந்த டாபிக் தான் எடுக்க போகிறேன். அது எப்படி வந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? பாருங்கள், இது வந்து நம்மளுக்கு எம்முடைய திறன் எவ்வளோன்னு தெரியணும், டபிள்யூடைய திறன் எவ்வளோன்னு தெரியணும், சியுடைய திறன் வந்து எவ்வளோன்னு தெரியணும். ஸோ இந்த மாதிரி நம்பரால் இருந்துச்சுன்னா எப்படி போகிறதுனா இப்படி வந்து மாறிடும். ஓகேங்களா? ஸோ ரேஷியோ கண்டுபிடிக்கும் போது இப்படி வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். 6 டிவைடட் பை 6 சி டிவைடட் பை 4. ஓகேங்களா? இது கீழே இருக்கிறதுக்கு எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்திங்கன்னா எவ்வளோன்னு கிடைச்சிடும். பாருங்கள், இதுக்கான எல்சிஎம் வந்து 24. நீங்கள் கண்டுபிடிச்சா 24 வரும். நீங்கள் இருந்தாலும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். 2ஆல் போட்டிங்கன்னா 1 3 2 12 வரும். எல்சிஎம் வந்து இதுக்கான எல்சிஎம் 12 வரும். அடுத்து பாருங்கள், அவ்வளோதான். மிச்சம் இருக்கிறது 2 3 2 தான் இருக்குது. ஸோ இதுக்கான எல்சிஎம் வந்து பார்த்திங்கன்னா 12. இதுதான் மொத்த ஒர்க்கு. நம்மளுக்கு அது தேவையில்லை. இப்போ 12ன்றனால இதை வந்து மேலே அப்படியே காமனாக எல்லாத்துலேயும் 12 வந்து அடிச்சேன்னா உங்களுக்கு எம் எவ்வளோன்னு கிடைச்சிடும். ஓகேங்களா? அப்போ எம்மை வந்து பாருங்கள், அது எப்படி வரும்னா எல்லாத்துலேயும் இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 12/6 12/6 12/4 மாறிடும். ஓகேங்களா? நீங்கள் அடிச்சுன்னா வந்து எவ்வளோ வரும்? 6:2:3 மாறிடும். இதுதான் வந்து பார்த்தோன்னா எம்முக்கான விகிதம், டபிள்யூக்கான விகிதம், சிக்கான விகிதம். ஓகேங்களா? ஸோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது 3 டேட்டா இருக்கிறதுனால இந்த மெத்தடு. ஓகே, இது கண்டுபிடிச்சா அடுத்து வந்து அவங்க என்ன கொஷனில் கேட்டுருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் எம்மை கொண்டு போய் முதல் டேட்டாவில் போட்டாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்த வேலை கிடைக்கும். இல்லை டபிள்யூ இந்த 2 கொண்டு போய் 6W வந்து போட்டாலும் உங்களுக்கு வந்து மொத்த வேலை கிடைக்கும். இல்லை அதோடு போட்டாலும் மொத்த வேலை கிடைக்கும். நீங்கள் எது வேணாலும் போடுங்க. நான் வந்து மொத்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது சின்ன நம்பராக இருக்கோ நான் அதை எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 2 தான் சின்ன நம்பராக இருக்குது. இல்லை நீங்கள் 6 கூட எடுத்துக்க. சரி, நான் 6 கூட எடுத்துக்கிறேன். 2m × 99. ஓகேங்களா? இதுதான் மொத்த வேலை. இது கண்டுபிடிச்சா நம்மளுக்கு மொத்த வேலை வந்து கிடைக்கும். 2 வந்து நம்மளுக்கு 2 × m தெரியும், 6 தெரியும், × 99. ஓகேங்களா? எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 2 × 6 12, 12 × 99. ஸோ 1088. 1088ன்றது என்னது? ஸோ மொத்த வேலை. ஓகேங்களா? மொத்த வேலை. அப்படியே கீழே வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொத்த வேலை வந்து நம்மளுக்கு கிடைச்சிச்சு. அடுத்து வந்து என்ன பண்ணால் கொஷனில் என்ன டேட்டா கேட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு ஆண், ஒரு பெண், ஒரு சிறுவன் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க எவ்வளோ நாள் ஆகுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு ஆண், ஒரு பெண், ஒரு சிறுவன் சேர்ந்து எவ்வளோ நாள் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ இவங்களுக்கான திறன் வந்து கண்டுபிடிச்சிடும், ஒரு நாள் எவ்வளோ செய்வாங்கன்ட்டு. அப்போ வந்து 6 தான் வரும். 1 × 6 6, எம்முக்கு 6 போடுறோம். அடுத்து வந்து பார்த்தோன்னா டபுள்யூக்கு 2 போட்டால் 1 × 2 2 தான் வரும். ப்ளஸ்ஸு இதை பாருங்கள் 1 × 3. ஸோ சிக்கு வந்து 3 போட்டால் 1 × 3 வரும். அப்போ 3 தான் வரும். அப்போ 3த்தையும் வந்து ஆட் பண்ணால் அவங்களுக்கான திறன் வந்து கிடைச்சிடும், ஒரு நாள் திறன் வந்து கிடைச்சிடும். பாருங்கள் 8 11. ஓகேங்களா? அப்போ 3த்தையும் போட்டால் 11. அப்போ இவங்க வந்து பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு 11 வேலையை வந்து செய்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டாங்கன்னா ஒன்றும் கிடையாது. மொத்த வேலை டிவைடட் பை இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வாங்கன்னா 11. இது அடிச்சிங்கன்னா இதுவும் வேலை தான், ஞாபகம் வச்சுங்க, வேலை தான் இதுவும். ஸோ ஒர்க்குன்றது வந்து அடித்தா தான் நமக்கு டேஸ்ட் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ 1188 டிவைடட் பை
11 அடிச்சிங்கன்னா எத்தனை நாளில் முடிப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஓகே அடிச்சுன்னா 108 நாளில் வந்து முடிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அடித்து பார்த்தீங்கன்னா வரும் 108 நாட்களில் வந்து முடிப்பாங்க. ஆப்ஷன் வந்து எங்கே இருக்குது, அந்த சம்மு டியில் வந்து இருக்குது 108. பாருங்கள், சின்ன ஸ்டெப்பு சின்னது தான், உங்களுக்கு புரியுறதுக்காக நான் இப்படி போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா வித்தின் 1 மினிட்ல இல்லை 2 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்கள். ஸோ இதை பாஸ் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். அடுத்த சம் பாருங்கள். ஏ, பி மற்றும் சி ஒரு வேலையை முறையே 11, 20, 55 நாட்களில் செய்து முடிக்க முடியும். ஏக்கு பி மற்றும் சி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உதவி செய்தால் அந்த வேலை எத்தனை நாட்களில் முடிவடையும்? ஓகேங்களா? ஸோ விலகுதல் மெத்தடுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம் இன்ட்ரோவில். ஸோ அந்த மெத்தடில் தான் இந்த சம் இருக்குது. பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு எல்சிஎம் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடும். அந்த ஒரு நாள் திறன் வரையும் கண்டுபிடிக்கிறது காமன் தான். ஓகேங்களா? அந்த ஒரு நாள் திறன் வரையும் கண்டுபிடிப்போம். எல்சிஎம் பாருங்கள். 11, 20, 55. ஓகேங்களா? இதுக்கு எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும் பாருங்கள். ஃபஸ்ட் நான் 11 டேபிளால் எடுக்கிறேன். 1 டைம் 20, 5 டைம் அகைன் 5 டேபிளால் எடுக்கிறேன். 1, 4, 1. ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் வந்து இதுதான் இருக்குது. ஸோ எல்சிஎம் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 11 × 5 × 4. ஸோ எவ்வளோ வருதுன்னா 220. ஓகேங்களா? 220 தான் எல்சிஎம். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னது, மொத்த வேலை. ஓகேங்களா? ஸோ மூவரும் சேர்ந்து செய்யக்கூடிய வேலையுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னா 220. வேறு என்ன வந்து இதில் கொடுத்தாங்க, ஒரு நாள் திறன் கண்டுபிடிக்கும். ஓகேங்களா? இப்போ ஒரு நாள் திறன் பாருங்கள். ஏ தெரியும். அப்போ ஏ வந்து தெரியும் 220 எல்சிஎம் டிவைடட் பை ஏவுடைய நாட்கள் எவ்வளோ 11 போட்டால் ஒரு நாள் திறன் வந்து கிடைச்சிடும். ஓகேங்களா? போட்டிங்கன்னா பாருங்கள். ஸோ 22 11 அடிச்சா 2 அப்படியே 0 வந்துடும். ஸோ 20 டைம்ஸ் அப்போ 20 ஒர்க் பர் டே. அப்போ ஒரு நாளைக்கு 20 வேலை வந்து செய்கிறாரு. அப்படியே பி பாருங்கள். எல்சிஎம் எவ்வளோ 220 டிவைடட் பை அதோடைய நாட்கள் 20. ஓகேங்களா? ஸோ இதை அடித்தா எவ்வளோ வருது பாருங்கள். 11. ஓகேங்களா? 11 ஒர்க் பர் டே. ஓகேங்களா? அடுத்து சி பாருங்கள். எல்சிஎம் டிவைடட் பை அதோடைய நாட்கள் 55. ஓகேங்களா? போட்டால் எவ்வளோ வருது 4. அப்போ 4 ஒர்க் பர் டே. அப்போ ஒரு நாளைக்கு வெறும் 4 ஒர்க் தான் செய்கிறாரு இவர். ஓகேங்களா? அப்போ ஏக்கு ஓகேங்களா, அப்போ ஏக்கு பி மற்றும் சி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து உதவி செய்கிறாங்கன்றாங்க. ஓகேங்களா? அப்போ முதல் நாள் ஏ செய்கிறாரு, 2வது நாள் ஏபிசி மூவரும் செய்கிறாங்க. திருப்பி 3ஆம் நாள் ஏ மட்டும் செய்கிறாரு. திருப்பி 4ஆவது நாள் ஏபிசி 3 பேரும் சேர்ந்து செய்கிறாங்க. மறுபடியும் 5ஆவது நாள் ஏ மட்டும் செய்கிறாரு. திரும்ப 6ஆவது நாள் ஏபிசி இப்படி 3 பேரும் சேர்ந்து செய்கிறாங்க. இப்படி செஞ்சால் இந்த 220 ஒர்க் வந்து எத்தனை நாளில் முடியும் அப்படின்றது தான் கொஷின். ஓகேங்களா? சரி, நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு 2 நாளுக்கு மட்டும் நம்ம கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு ஏ மட்டும் 20 நாள் இருக்கார். அடுத்து மூவரும் சேர்ந்து எவ்வளோன்னு பாருங்கள். கூட்டினா எவ்வளோ வருது 20 + 11 31 + 4 35. ஓகேங்களா? ஸோ 35 வந்து வருது. ஓகேங்களா? மூவரும் சேர்ந்து எவ்வளோ செய்வாங்கன்னா 35 ஒர்க் பர் டே வந்து செய்வாங்க ஒரு நாளைக்கு. ஓகேங்களா? இது எப்போ மூவரும் சேர்ந்து செய்யும்போது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். இது வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஏ மட்டும் முதல் ஸ்டார்ட் பண்ணுறாங்களா? அப்போ நான் பாருங்கள். ஏ மட்டும் ஃபஸ்ட்டு வந்து ஏ எவ்வளோ ஒரு நாளைக்கு 20. அடுத்து 2ஆவது நாள் ஏ + பி + சி 3 பேர் சேர்ந்து எவ்வளோ செய்கிறாங்க 35 வந்து மேலே கண்டு சொன்னோம் 35. ஓகேங்களா? அப்போ 2 நாளைக்கு ஒரு முறை எத்தனை ஒர்க்கு செய்யுங்க 55 ஒர்க்கு. ஓகேங்களா? ஸோ 55 ஒர்க்குன்றது இவர் ஒரு நாளுங்களா, இது 2ஆவது நாளுங்களா. சரிங்களா? அப்போ 2 நாளுக்கு ஒரு முறை 55 ஒர்க் வந்து முடிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ 220 ஒர்க் எத்தனை நாள் முடிப்பான்னு பாருங்கள். அப்போ 55 இது 2 நாள், அடுத்து ஒரு 55 இது ஒரு 2 நாள் வந்துடுங்களா, அடுத்து ஒரு 55 இது ஒரு 2 நாள் வந்துடுங்களா, அடுத்து ஒரு 55 இது ஒரு 2 நாள். அப்போ பாருங்கள். ஓகே, இது 2 வச்சுக்கோங்க. 2 நாளுக்கு ஒரு முறை தான் சொல்லியிருக்கேன். பாருங்கள். இது ஒரு 2 நாள், இது ஒரு 2 நாள், இது ஒரு 2 நாள், இது ஒரு 2 நாள். அப்போ மொத்தம் எவ்வளோ 220 ஒர்க் வந்துடுச்சுங்களா. இது வந்து 8 நாள். அப்போ 8 நாளில் அந்த ஒர்க்கை முடிச்சுடுவார். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் இப்படி சொல்கிறேன். ஓகேங்களா?
இன்னும் சொல்கிறேன் புரியணுன்றதுக்காக நான் இப்படி போட்டேன், இப்படி நோட் பண்ணி வச்சுங்க. இல்லை வேறு எப்படி சார் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 220 மொத்தம் ஒர்க்கு டிவைடட் பை உங்க 55 ஓகேங்களா. 55 வந்து கிடைச்சிருக்கு 2 நாளைக்கு. நம்ம அடித்தா எவ்வளோ வருது? ஸோ 4 வந்து வரும் ஓகேங்களா. அப்போ நம்ம அடிச்சிருக்கிறது எப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த 4ன்றது எத்தனை முறை? ஸோ 2 நாளைக்கு ஒரு முறை அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த 55 2 நாளைக்கு ஒரு முறை. ஆனால் நம்ம அடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளுக்கு மட்டும் கண்டுபிடிக்கும். அதாவது நம்ம வெறும் 4 வர மாதிரி தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேங்களா. அப்போ அந்த 4 × 2 ஏன்னா அந்த 55ன்றது 2 நாளைக்கு ஒரு முறை ஓகேங்களா. அப்போ × 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 8 டேஸ் வந்து கிடைக்கும் ஓகேங்களா. சப்போஸ் 55ன்றது வந்து 4 நாளுனா × 4 இங்கே 2 பதில் 4 வந்துடும் ஓகேங்களா. அப்போ அப்படி வந்து வரும். ஸோ பார்த்துங்க 8 டேஸ். ஸோ இப்படியும் போடலாம். நீங்கள் இப்படி போட்டால் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். சார் ஒரு வேளை வந்து 221 வந்துடுச்சு சார், எல்சிஎம் மொத்த வேலை வந்து 220 வந்துருச்சு, 221 இருக்குது. ஆனால் 220 நாள் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன், 8 நாள் ஆச்சு. மிச்சம் அடுத்த வேலை யார் செஞ்சுருப்பார்? அந்த ஒரு ஒர்க்கை ஏ மட்டும் நான் செஞ்சுருப்பார். அப்போ வந்து எப்படி வந்திருக்கும்? 8 1/, ஏவோட செய்வார் 20, இப்படி வந்து வந்திருக்குங்க. ஒரு நாள் ஏவுடைய வேலை அந்த 20ல் ஒரு வேலையை மட்டும் அவர் செஞ்சுருப்பார். எப்போ? 9வது நாள் அந்த மார்னிங் ஓகேங்களா. இப்படி வந்திருக்கும். பட் நம்மளுக்கு ரவுண்டாக வேலையை முடிஞ்சிடுச்சு. அதனால் வந்து நம்ம பயப்பட தேவையில்லை ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து சப்போஸ் இந்த மாதிரி வந்தால் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு வந்து நீங்கள் கேட்டால், இந்த மாதிரி வந்தாலும் அடுத்த நாள் ஏ தான் ஸ்டார்ட் பண்ணிப்பார். அப்போ ஏ வர்ற மாதிரி இருக்கிற சம்மையும் நம்ம பார்த்துருப்போம் முன்னாடியே. ஸோ அதை பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுங்க. இதுக்கான ஆன்சர் வந்து 8. ஸோ ஆப்ஷன் வந்து பி ஓகேங்களா. அடுத்து வந்து பாருங்கள். ஸோ இது நான் எரேஸ் பண்ணிடுறேன். இந்த டாபிக் உடைய ஃபைனல் சம் ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச வரையும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா மெத்தட்லையும் கவர் ஆகிற மாதிரி தான் கொஷின் கொண்டு வந்திருந்தேன். ஸோ மோஸ்ட்லி எல்லாமே கவர் ஆகிருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ இந்த டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் டாபிக் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க ஓகேங்களா. ஸோ ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டாபிக் வந்து ஸ்ட்ராங் ஆவீங்க. ஸோ மோஸ்ட்லி நான் சொல்கிறவங்களுக்கு வந்து புதுசாக இருக்கிறவங்க நீங்கள் தான் மெயினாக ப்ராக்டிஸ் பண்ணணும். திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி பார்க்கும்போது புரியும், 2 மாதம் கழிச்சு இல்லை ஒரு 4 மாதம் கழிச்சு திரும்ப பார்க்கும்போது புதுசாக பார்க்குற மாதிரி ஃபீல் வந்துடக்கூடாது. அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறது திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஓகேங்களா. பாருங்கள், ஏ, பி மற்றும் சி ஆகியோர் ஒரு வேலையை முறையே 20, 30, 60 நாட்களில் செய்து முடிப்பார்கள். ஒவ்வொரு 3வது நாளிலும் பி மற்றும் சி உதவி செய்தால் ஏ எத்தனை நாட்களில் அந்த வேலையை முடிக்க முடியும்? கொஷின் புரியுங்களா? ஸோ இதுதான். இதில் வந்து பாருங்கள் 3ஆம் நாள் மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போ விஷயம் இதில் வந்து நீங்கள் என்ன தெரியும், முதல் நாள் ஏ மட்டும் தான் வேலை செய்கிறார், 2வது நாள் ஏ மட்டும் வேலை செய்கிறார், 3ஆம் நாள் ஏபிசி 3 வந்து வேலை செய்கிறாங்கன்னா உதவி செய்கிறாங்க. திருப்பி 4வது நாள் ஏ மட்டும் வேலை செய்கிறாரு, 5வது நாள் ஏ மட்டும் வேலை செய்கிறாரு, திரும்ப 6வது நாள் 3 பேரும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. இப்படி செஞ்சால் அந்த வேலை எவ்வளோ நாள் முடியும் அப்படின்றது தான் கொஷின் ஓகேங்களா. நான் திரும்ப பாருங்கள், எல்சிஎம் தான் ஓகேங்களா. இதுக்கான எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா 60 தான் ஓகேங்களா. ஸோ இதுக்கான எல்சிஎம் வந்து 60 தான். ஸோ நீங்கள் போட்டாலே 60 தான் வரும். இருந்தாலும் போட்டு காட்டுறேன். 10 போட்டால் 2 டைம் 3 டைம் 6 டைம்ஸ். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா 3 போடுறேன். 2 டைம்ஸ் 1 டைம் 2 டைம் அகைன் 2 போட்டால் பாருங்கள் எனக்கு 60 கிடச்சிருச்சு. எல்சிஎம் வந்து 60. ஸோ இதுதான் மொத்த வேலை ஓகேங்களா. இவங்க 3 சேர்ந்து செய்யக்கூடிய மொத்த வேலை ஓகேங்களா. ஸோ அப்போ 60 வேலை வந்து இவங்க செய்யணும். பாருங்கள், எனக்கு ஏவுடைய ஒரு நாள் திறன் தெரியணும் ஓகேங்களா. அப்போ எல்சிஎம் டிவைட் பை ஏ வந்து எவ்வளோ 20 கொடுத்துருக்காங்க. ஸோ அடிச்சிங்கன்னா எவ்வளோ வரும்? 3. ஒரு நாளைக்கு ஏ வந்து பார்த்தீங்கன்னா 3 வேலை வந்து செய்கிறாரு. அடுத்து பி பாருங்கள். ஸோ எல்சிஎம் வந்து 60 டிவைட் பை பிக்கான நாட்கள் வந்து 30 கொடுத்துருக்காங்க. அடிச்சுன்னா 2 வரும். அப்போ ஒரு நாளைக்கு 2 ஒர்க் தான் மட்டும் அவர் செய்கிறார். அடுத்து சி பாருங்கள், 60 டிவைட் பை 60 அவர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் மட்டும்தான் செய்கிறார் ஓகேங்களா. அப்போ 3 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வாங்க? ஸோ 2 3 + 2 ஸோ 6 ஒர்க்கு ஓகேங்களா. 3 சேர்ந்து எவ்வளோ செய்வாங்க? 6 ஒர்க் வந்து செய்வாங்க. எழுதிங்க, ஏ + பி + சி வந்து 3 சேர்ந்து ஒரு நாள் திறன் வந்து 6. இப்போ என்ன பண்ணலாம், கொஷின் மூவ் ஆகும். இது எல்லா சமயத்தையும் வழக்கமாக நம்ம கண்டுபிடிக்கிறது தான் ஓகேங்களா. இப்போ கொஷின் மூவ் ஆகும். ஒவ்வொரு 3வது நாளில் மட்டும் செய்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு 2 நாள் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ஃபஸ்ட் டே ஏ மட்டும் தான் செய்கிறாரு. எவ்வளோ? ஒரு நாளைக்கு 3 வேலை தான் செய்வார் ஓகேங்களா. அடுத்து செகண்ட் டேவும் யார் செய்கிறாரு? ஏ மட்டும் தான் செய்கிறாரு. அப்போ 2ஆம் நாள் ஒரு 3 வேலை முடிச்சிருப்பார். தேர்டு டே வந்து பார்த்திங்கன்னா ஏ + பி + சி ஓகேங்களா. 3 பேர் சேர்ந்து செய்கிறாங்க. எவ்வளோ? 6 ஒர்க்கு. கீழே கண்டுபிடிச்சிருக்கோம் 6 ஒர்க்கு. அப்போ 3 நாளைக்கு ஒரு முறை எத்தனை ஒர்க் செய்கிறாங்க? ஸோ
12 ஒர்க்கு வந்து செய்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ 3 நாளைக்கு ஒரு முறை 12 ஒர்க்கு. ஓகே, இது எத்தனை நாளுக்கு ஒரு முறை? ஸோ 3 நாளுக்கு ஒரு முறை. ஓகேங்களா? அடுத்து ஒரு 12, அடுத்து ஒரு 12, 60 வர வரையும் போடுங்க. 5 முறை 60 வரும். ஓகேங்களா? அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 3 ஆட் ஆகிட்டே வருங்களா? அப்போ எவ்வளோ ஆச்சு? 15 வந்து சாரி, டேஸ் வந்து 15 வந்துடும். இது வந்து உங்களுக்கு அந்த 60 மொத்த வேலையும் கிடைச்சிடும். ஓகேங்களா? அப்போ எத்தனை நாள் அந்த வேலையை முடிப்பாங்கன்னா 15 நாளில் முடிப்பாங்க. ஓகேங்களா? நான் இப்படி சொன்ன மாதிரி தான். இல்லை சார், நான் வேறு எப்படி சார் போகிறது அப்படின்னா, நான் இன்னொரு மெத்தடு சொன்னேனே, அந்த மெத்தடு என்ன சொல்லியிருப்பேன்? மொத்த ஒர்க்கு டிவைடட் பை, ஸோ 3 நாளைக்கு ஒரு முறை எவ்வளோ செய்கிறாங்க? 12 ஒர்க் ஒன்று முடிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ பாருங்கள், டிவைடட் பை 12. அப்போ வர்ற ஆன்சரை 3 மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். ஏன்னா 3 நாளைக்கு ஒரு முறை, முன்னாடி வந்து 2 நாளுக்கு ஒரு முறை, அதனால் வர்ற ஆன்சரை 2 மல்டிப்ளை பண்ணிப்போம். இது 3 நாளைக்கு ஒரு முறைனால 3 மல்டிப்ளை பண்ணிப்போம். ஓகேங்களா? அப்போ அடித்து எனக்கு வந்து எவ்வளோ வரும்? 5 வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 12 3 நாளைக்கு ஒரு முறை, அப்போ இன்ட்டு 3 போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ 5 × 3. ஓகேங்களா? ஸோ 15 டேஸ். புரியுதுங்களா நண்பர்களே? ஸோ 15, இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 15, ஆப்ஷன் பி. ஓகே, ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய பெஸ்ட்டை கொடுத்து டைமை வந்து ஒதுக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் கிளாஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்காக நான் வந்து வேண்டது ஒரே ஒரு விஷயம் தான், முடிஞ்ச வரை ப்ராக்டிஸ் திரும்ப பண்ணுங்க. அப்போ தான் உங்களுடைய சக்ஸஸ் ரேட் வந்து பார்த்திங்கன்னா டாப் எட்ஜில் வந்து நிற்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் மேக்ஸில் வந்து லைட்டாக சொதப்பினீங்கன்னா கூட, ஸோ 18 19 போட்டவங்களும் குரூப் ஒரு வேலை கிடைச்சிருக்கு. பட் ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்கல. ஓகேங்களா? அப்படின்ற போது நல்ல டிபார்ட்மெண்ட் போட்டால் உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஓகேங்களா? சரி நண்பர்களே, ஸோ நெக்ஸ்ட் டாப்பிக்கில் வந்து நாம் சந்திப்போம். இன்னையோட இந்த கிளாஸை முடிச்சுப்போம்.